ஹாய் எவ்ரிவன். இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் கிரியேஷன் இதை பற்றி ஏதாவது ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் த ரிச் டேட் புவர் டேட். அந்த புக்கோட ஒரு தீம் என்னென்னு பார்த்தா சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, டோன்ட் ஒர்க் ஃபார் த மணி, மேக் தட் மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு. இப்படி நம்ம அந்த பணத்தை எப்படி நமக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். ஓகே, நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே வரலாம். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ருபீஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு பர் இயருக்கு 70 ருபீஸ் வரும். அதுவே 1 லேக் இருந்தால் நமக்கு 7000 வரும். அதுவே 1 crore இருந்தால் 7 லேக்ஸ் நமக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளோட கேபிட்டல் பெருசாக இருந்தால் நம்மளோட ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டோன்ட் சேஸ் ஃபார் த பிக் ரிட்டர்ன்ஸ், இன்ஸ்டெட் நம்ம சேஸ் ஃபார் த பிக் கேபிட்டல். நம்மளோட லாங் டேர்ம் கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். லைக் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறது, இல்லை ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டை நான் அச்சீவ் பண்ணணும், இல்லை என்னோடய சைல்டு எஜுகேஷனுக்காக நான் ஒரு ஃபண்ட் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எந்த மாதிரியான நம்ம கோல் வேணாலும் இருக்கலாம். பட் அதுக்கு முக்கியமான தேவை பிக் கேபிட்டலை வச்சு தான் நம்மளால் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் 10 மில்லியன் வாஸ் ஹார்டஸ்ட். அதுக்கப்புறம் தட் பிக் கார்பஸ் வில் கிவ் யூ அ பிக் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த பிக் கார்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2024 நம்ம இப்போ இருக்கோம். டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் நம்ம இந்த பிளானை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா 2034 ஒரு 1 crore கார்பஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பிளான் பண்ண போகிறோம். இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜில் இருப்போம், டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டி இருக்கும், நம்மளோட ரிஸ்க் அப்பிடைட் எல்லாருக்கும் மாறும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 3 மெத்தடில் டைவர்சிஃபை பண்ணி நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், ரிஸ்க்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் இன் above 45, மேபி ஏர்லி 50 கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 1 crore கார்பஸ் டவுன் த லைன் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் ப்ராப்பராக இருக்கும். இங்கே நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 12% ரிட்டர்ன் ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 31,000 பெர் மந்த். எவ்ரி இயர் 10% ஸ்டெப்பப்போட நம்ம 10 இயர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10 இயர்க்கு அப்புறம் 1 crore நம்மளால் அந்த கார்பஸை க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி மாடரேட் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஹூ ஆர் இன் ஏர்லி 30s. அவங்களுக்கு ப்ராபப்ளி இது சூட் ஆகும். இங்கே நம்ம லார்ஜ் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் வித் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் 15%. இங்கே 27,000 எவ்ரி மந்த் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இயர்லி 10% ஸ்டெப் அப் பண்ணிக்கிறோம். இதையே நம்ம 10 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 1 crore கார்பஸ் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். அண்ட் லாஸ்ட் கேஸ் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், பீப்புள் ஹூ ஆர் இன் ஏர்லி 20s. அவங்க இதை நம்ம ட்ரை பண்ணலாம். லைக் நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 20K பெர் மந்த், 10% ஸ்டெப் அப் எவ்ரி இயர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 20% வச்சுருக்கேன். 20% அப்படிங்கிறது பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பட் லாஸ்ட் 10 இயர்ஸாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 இயர்ஸ்க்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 crore கார்பஸ் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். இதை இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஸோ 2024 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி 2034 எப்படி நம்ம crorepati ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பர்சனலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ அண்ட் த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. தேங்க்யூ.